எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 28,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் ஒரு ஒர்க்கு செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 5 நாள்ல முடிப்பாங்க. ஒய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை 6 நாள்ல முடிப்பாங்க. இசட் ஒரு ஒர்க்கை 10 நாள் முடிப்பாங்க. இவங்க 3 பேரும் அவ்வளோ நாள்ல முடிப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து செஞ்சா அவங்களுக்கு மொத்தம் 28,000 கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு 30 வரும். 30 வருமா? அப்போ 5, 6, 10 நம்ம போடும்போது 5 போட்டோம்னா 1, 6, 2 டைம்ஸ் இங்கே 2 போட்டால் 1, 3 இங்கே 1 டைம் 5 2s are 10, 10 3s are 30. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 5, ஒய் பார்த்தீங்கன்னா 6, இசட் பார்த்தா 10. இது எல்லாத்துக்கும் காமன் 630. அப்போ எத்தனை மடங்கு பார்த்தீங்கன்னா 6 பங்கு எக்ஸ் வேலை செஞ்சுருப்பாங்க. அதே ஒய் எத்தனை பங்கு வேலை செஞ்சுருப்பாங்கன்னா 5 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ 10 பார்த்தீங்கன்னா 3 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க. கம்மி நாள்லயே முடிச்சிடாங்க. ஒரு ஒர்க்கை 5 நாள்லயே முடிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும். அப்போ டோட்டலாக 6 + 5 + 3 இதெல்லாம் சேர்ந்தா 3 பங்கு, அதாவது மொத்தம் எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா 14 பங்கு செஞ்சுருக்காங்க வேலை. அப்போ 14 பங்குக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க? 28,000 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பங்கோட வேலை என்ன? எவ்வளோ சம்பளம்? அப்போ ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா 28,000 / 14 கேன்சல் பண்ணால் இது 1 டைமு, இது 2 டைம்ஸ். அப்போ 2,000. ஒரு பங்கு வேலை செஞ்சவங்களுக்கு 2,000. அப்போ எக்ஸ் எத்தனை பங்கு வேலை செஞ்சுருக்காங்க? 6 பங்கு வேலை செஞ்சுருக்காங்க. ஒய் 5 பங்கு வேலை செஞ்சுருக்காங்க. இசட்டு 3 பங்கு வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கு வரும்? அப்போ 6 பங்கு, ஒரு பங்கு 2,000னா 6 பங்கு அப்படின்னு போடும் போது இது 12,000 இவங்களுக்கு கிடைக்குது. 5 பங்குன்னு போடும் போது இது 10,000 கிடைக்குது. 3 பங்குன்னு போடும் போது 6,000 கிடைக்குது. இதுதான் இவங்க வாங்குற தொகை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறது இத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பங்கு கம்மியா இருக்கிற நாளுக்கு அதிக பங்கு வரும், அதிகமா இருக்கிற நாளுக்கு கம்மி பங்கு வரும். நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம பிரிச்சு போட்டா இது ஆன்சர். இந்த சம் இந்த மெத்தட்லாம் போடணும். நன்றி.